போல் ஜெப பாடல் குழுவும் அப்படி தான். இப்போவே முடித்தோடனே இருந்து என்ன பாடல்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு போய் இந்த வாரபுரம் பாடி அடுத்த வாரம் அதை சபையில் கொண்டு வரணும். ஒரு ஆயத்தத்தோடு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து மாத்திரைங்க முன்னாடி நிற்கக்கூடாது. அது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் வந்தால் காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரத்தை கொடுத்தா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் ஒரு உத்தரவாதம் வேணும். சபையில் காரியங்களில் ஒரு உத்தரவாதம், பாடல் குழுவாகட்டும், பெண்கள் குழுவாகட்டும், ஆண்கள் வாலிபர்கள் குழுவாக இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை பாடும்போது தெய்வ மகிமை என்ன செய்யும், இறங்கி வரும். கர்த்தர் நல்லவர். ஜெப குழுக்களுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை இரவு நமக்கு 12 மணி நேர ஜெபம் இருக்கும். இரவில் நைட்டு 12 மணிக்கு வியாழக்கிழமை தொடங்கி அதே போல் 11ஆம் தேதி நைட்டு அந்த வெள்ளிக்கிழமை தொடங்கும் போது ஜெபம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் உபவாச ஜெபத்தோடு கூட அந்த ஜெபம் இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே நேரங்கள் குறித்து கொடுத்துருக்கிறோம். நீங்கள் சொன்னது தான், நாங்கள் எதுலேயுமே சொல்லலை. ஏன்னா எங்கள் ஸ்ரீ எதுவும் நடக்கிறது இல்லை. எங்கள் விருப்பம் எதுவுமே சபையில் இல்லாதனால தான் உங்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆகவே உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நேரத்தை. ஆகவே இப்போ கூட நான் இன்னும் 12லேருந்து 2 மணி வரைக்கும் யாராவது ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுங்கள், ஜெபிக்கலாம். 12லேருந்து 2 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னா யாராச்சும் சொல்லலாம், ஜெபிக்கலாம். யாராச்சும் இருக்கீங்களா? நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ உங்களோடு கூட 12 1 மணி வரைக்கும் அவங்களோடு கூட இருப்பேன். 1லேருந்து 2 மணி வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். 2லேருந்து 3 வரைக்கும் கிளாரக்கா ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஜெபிக்கிறீங்களா? சபையிலிருந்து வேறு ஆட்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. நம்ம சபையில் அந்த நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்களா? 2லேருந்து 3 மணி வரைக்கும், 3லேருந்து 4 மணி வரைக்கும் சிஸ்டர் கரேஷ் ஜெபிக்கிறாங்க. அதோட செல்ல மாஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? அவங்களோடு இருப்போம். கூப்பிட்டு ஃபோன் எடுத்தால் ஃபோன் எடுக்கணும். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னா அது ஜெபம் இல்லை. எங்களோடு கூட நீங்களும் இருக்கணும். அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே நீங்களும் என்ன செய்யணும், அந்த ஃபோனை ஆன் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணி உங்களோடு கூட நாங்கள் இருப்போம். 4லேருந்து 5 மணி வரைக்கும் விஜயாக்கா ஜெபிக்கிறாங்க, சிஸ்டர் ராணி சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, சிஸ்டர் ஜெயாக்கா ஜெபிக்கிறீங்களா? போன மாதமெல்லாம் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபிக்கணும், எங்களோடு கூட இருக்கணும். சிஸ்டர் அம்சவேணி சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் கீதா சிஸ்டர் இருக்காங்க. 6 பேர் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 மணி 4லேருந்து 5 மணி வரைக்கும் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்க. உங்களோட நானும் இருப்பேன். 5லேருந்து 6 மணி வரைக்கும் பொதுவான ஜெபம். அதில் தம்பி பிரபுவும் சீதாவும் அந்த ஜெபத்தில் வருவாங்க. அதில் எல்லாரும் இருப்பாங்க. அதில் ஜெபத்தில் எப்போது ரெகுலராக ஜெபிக்கிற ஆட்களும் அதில் இருப்பாங்க. 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஸ்டெல்லா ஜெபிக்கிறாங்க, சாமு ஜெபிக்கிறாங்க. எதுமா யாருங்க 5 மணிக்கு எப்படி ஜெபம் பண்ண முடியும்? உங்களோடு கூட பொதுவான ஜெபம் ஆயிரும். உங்கள் ஜெபம் எப்படி ஆயிரும்? பொதுவான ஜெபம் ஆயிரும். 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஸ்டெல்லா இருக்காங்க, சாம் இருக்கா, மாதவன் இருக்காரு, ஜெனி இருக்காங்க, நிவேதா. இப்போ ஸ்டெல்லா, சாமு, நிவேதா 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் 2 பேரும் 12லேருந்து ஜெபம் அந்த நேரத்தில் இருக்கும். 7லேருந்து 8 மணி வரைக்கும் பாக்கியா இருக்காங்க. அது கூட யாராவது ஜெபிக்கிறீங்களா? 8லேருந்து 9 மணிக்கு சந்தேசரியா ஜெபம் பண்ணிங்களா? போன மாதம் முந்தின மாதமெல்லாம் போன மாதம் ட்ராவலில் இருந்தீங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜெபம் இருக்கணும் அந்த நேரம். இல்லாட்டி வேறு நேரத்தை மாற்றிக்கோங்க, உங்களுடைய நேரத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஜெபம் நடக்கணும். இது மெயின் ப்ரேயர். ஒரு சங்கிலி கட்டானா அந்த 12 மணி நேரம் ஜெபம் என்ன செய்யும்? கட்டப்படும். ஏன்னா போன மாதம் நீங்கள் பெங்களூர் போயிட்டு இருந்ததுனால அதை நான் சொல்கிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கான நேரம். ஆனால் நாங்கள் சபையில் இருந்ததுனால அந்த ஜெபம் என்ன செய்தது? நடந்தது. அப்படி இல்லாமல் உங்கள் நேரத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் ஆன் பண்ணுங்கள். உங்களோடு கூட நாங்கள் இருக்கிறோம். 9லேருந்து 10 மணி வரைக்கும் நீளமாக உங்களோடு கூட ஃபோன் இல்லை, சபைக்கு வந்துடுங்க. இங்கே இருக்குது ஃபோன் இருக்கா? சரி, சபைக்கு வந்துடுங்க. 9லேருந்து 10 மணிக்கு நாங்கள் சபையில் தான் இருப்போம். வெள்ளிக்கிழமை சபைக்கு வந்துடுங்க. உங்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். 10லேருந்து 11 வரைக்கும் பாஸ்டினா ஜெபம் பண்ணாங்க. அதோட அந்தோனியா ஜெபம் பண்ணிங்களா? 3 மாதமா 2 மாதமா? சபைக்கு வந்துடுங்க. இல்லாட்டி அந்த நேரத்தில் 10லேருந்து 11 மணிக்கு சபைக்கு வாங்க. இல்லாட்டி எங்கள் ஃபோனை எடுங்க. ஃபோன் எடுத்து ஃபோனில் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபோனில் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். 11லேருந்து 12 மணிக்கு மார்கரெட் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அதோடு கூட நாமளும் சபையில் இருப்பவங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நீங்கள் வேதா வேறு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தை மாட்டி கேளுங்க, நாங்கள் தரோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர்
நல்லவர். உங்கள் நேரத்தை நான் மாதம் மாதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய மொபைலையும் ஒரே குழுவுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறோம். வாட்ஸ்அப் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பும், வாட்ஸ்அப் இல்லாதவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் தமிழில் டைப் பண்ணி சபையின் காரியங்கள், சபையின் ஜெபங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த வாரத்தில் எல்லாருடைய நம்பரையும் ஒரே குழுவில் கொண்டு வர போகிறோம். வாட்ஸ்அப் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருங்க. வாட்ஸ்அப் இல்லை பாஸ்டர் எனக்கு சின்ன மொபைல் தான் இருக்குன்னா உங்களுக்கும் மெசேஜ் பகுதியில் தமிழில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சுடப்படும். நீங்கள் அதை பாருங்கள் உங்கள் மொபைலில். மற்ற காரியங்களுக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறோம், இதுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தினந்தோறும் பாருங்கள், நம்ம ப்ரேயர்லேருந்து பிளஸ்ஸிங் ஏஜ் சபையிலேருந்து ஏதாச்சும் குரூப்பில் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். தனியாக சாதாரண ஒரு மெசேஜ்னு ஒன்று இருக்கும், சின்ன மொபைல் வச்சுருக்கிறவங்க கரத்தில். அதில் கூட மெசேஜ் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் அந்த குட் நைட்டு குட் மார்னிங் மாத்திரம் மெசேஜாக இருக்கக்கூடாது குரூப்பில். அதில் வசனங்கள் போடலாம். இன்னொருத்தர் அனுப்பிச்சுற வசனத்தை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிடக்கூடாது. இன்னொருத்தர் எப்போதுமே அது தப்பாக போயிடும். எப்போதும் அது என்னவாயிரும்? தப்பாக போயிடும். நீங்கள் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜை போட்டு கடந்த நாட்களில் யூடியூபர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? ஏன்னு சொல்லுங்கள். யாரோ ஒரு அனுப்பிச்சுட்ட மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அது அப்படியே என்ன ஆயிரும்னா அது நம்மளும் அதில் சேர்ந்தவளாக மாறிடும். அதனால் தயவுசெய்து வருகிற மெசேஜை நான் நிறைய மெசேஜை பார்க்குறேன், அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. அதில் என்ன சிம்பிள் இருக்குது, என்ன வசனங்கள் இருக்குது, அப்படியெல்லாம் பார்க்குறதே இல்லை. அங்கேருந்து ஒரு வசனம் வந்து டக்குன்னு அப்படி அடித்து இன்னொரு குரூப்புக்கு மாற்றி விட்டு உட்காந்துடுறோம். அது தவறான காரியம். நீங்களாக போடுங்க, டைப் பண்ணுங்கள், உட்காந்து அழகாக டைப் பண்ணலாம். தமிழ்லையா இங்கிலீஷ்லையா, இல்லை உங்கள் பைபிள் ஆப்பில் எடுத்து போனீங்கன்னா பைபிளில் உங்களுக்கு தேவையான ஒரு வசனத்தை எடுத்து அதை அப்படியே உங்களுடைய குரூப்புக்கு அப்படியே அழகாக அனுப்பிச்சுட்டு கீழே உங்கள் பேரை போட்டு என்ன செய்யலாம், அனுப்பிச்சுடலாம். அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக, நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் பெரியவர். சங்கீதம் 91:3 சீதாவே வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கண்களை மூடுவோமா? இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த 10வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம். அவர் நம்மை எப்படி நடத்த போகிறார் என்பதை நம்மோடும் ஜனங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம், பேச போகிற நேரம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும், இந்த வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். உம்மை நம்பி வந்திருக்கிறோம், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த திராணி எனக்கு தாங்க. என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் சொல்றாரு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அழகா சொல்ற, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் என்கிற இடத்துல நம்ம கர்த்தர் என்று போட்டு, என்னை அங்கே உன்னை என்கிற இடத்துல என்னை என்று சொல்லி போட்டு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம எழுதலாம். வேதாகமத்தில் நம்மை அந்த இடத்துல கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டு, இது மனப்பாடமான ஒரு பகுதி. நிறைய பிள்ளைகள் இதை 91 சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுகிற ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். சொல்றாரு, வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன். யாருடைய கண்ணிக்கு? வேடனுடைய கண்ணிக்கு. இந்த மாசத்துல, இந்த 10வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் வேடன் கண்ணி என்று 2 காரியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் பார்க்கும்போது
இந்த பறவைகளை வேட்டையாடுகிறதுல, மிருகங்களை வேட்டையாடுகிறதுல 2 பேர் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? 2 பேர். யார் ஒருத்தன்? 2 பேர் யாருங்க? ஒருத்தன் வேடை, அது இங்கே பைபிள்லேயே இருக்குது வசனத்தில். இன்னொருத்தன் மனுஷன். அது மனுஷன் நமக்கு தெரியுதே. மிருகம் போய் மிருகத்தை வேட்டையாடாது. ஒரு மிருகம் அதே ஜாதியை வேட்டையாடாது. சிங்கத்தை என்ன செய்யாது? வேட்டையாடாது. புலி என்ன செய்யாது? வேட்டையாடாது. புலி மானை வேட்டையாடும். ஆனால் புலி என்ன செய்யாது? ஒரே இடத்துல ஒரே ஜாதியில் என்ன செய்யாது? வேட்டையாடாது. ஆனால் மனுஷன் வேட்டையாடுவான்றது தெரியும். ஆனால் இதில் விவசாயிக்கும் ஒரு பறவைகளையோ மிருகங்களை வேட்டையாடுகிறத விவசாயியை கொண்டு வரலாம். என்ன செய்யலாம்? அவனும் மனுஷன் தானே பாஸ்டர் அப்படின்னு மாதவன் கேட்கலாம். மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2 பேரும் வேட்டையாடுறாங்க. ஒரு விவசாயியும் தன்னுடைய தோட்டத்தின் பயிர்களை அழிக்கக்கூடாதபடிக்கு மிருகங்களையோ பறவைகளையோ வேட்டையாடுகிறத பார்க்குறோம். ஆனால் வேடன், விவசாயோட குணம் வேறு, வேடனுடைய குணம் வேறு. இந்த விவசாய குணம் என்ன? தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறவர்களை மாத்திரம்தான் இவன் கண்ணி வைப்பான். இவன் என்ன செய்வான்? கண்ணி வைப்பான். அதை ஓட்டுகிறதற்கோ அதை காரியங்களை செய்வதற்கோ பல காரியங்களை செய்வாங்க. ஆனா வேடன் அப்படி அல்ல. இந்த வேடனுடைய குணம் பார்த்தீங்கன்னா, வேடன் என்ன செய்ய? உயிரோடு விளையாடுகிறவன். உயிரை பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருகிறவன், உயிரை எடுத்து விடுகிறவன், ஒரு கொலை செய்கிறவன். அந்த உயிரை அந்த வேடனுடைய குணம் என்னன்னா, அதை பட்சிக்கிறதற்கும் அதை வருத்தப்படுத்துகிறதுக்கும் அதை வேதனைப்படுத்துகிறதுக்கும் அதை கஷ்டப்படுத்தி பார்க்கிறதுக்கும் உரியவன் தான் இந்த வேடன். இந்த வேடன் விவசாயி அப்படி அல்ல. வேடனுடைய குணம் வேறு, விவசாயியோட குணம் வேறு. இன்னைக்கு நம்ம ஒரு சிலரை குறித்து மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்தில் ஒரு சில வேடர்கள் இருந்தாங்க. அந்த வேடர்கள் எப்படி மனுஷர்களை சங்கரித்தாங்க, மனுஷரோட ஆசையை எப்படி தன் பக்கமாய் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை மாத்திரம் இன்னைக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 19 வரைக்கும் ஒருவர் நிறுத்தி வாசிங்களே. வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, பிரதி உத்தரமாக, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆகவே 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1:11. ஆனாலும் உமது கையை நீட்டி தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே தூசி காணோ பாரும் என்றான். போதும். அப்போ பிசாசுக்கு தெரியும் நம்முடைய ஆசைகள் எங்கே இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அதை அழித்துவிட நினைக்கிறான். எடுத்து வைத்து ஒழித்து வைக்கிறது அல்ல, எடுத்து மறைத்து வைக்கிறது அல்ல, அதை முற்றிலுமாய் அழித்துவிட பிசாசு நினைக்கிறான். இந்த பிசாசு யார் மூலமாய் கிரியை செய்கிறான், எந்த மனுஷர்கள் மூலமாய் கிரியை செய்கிறான் என்பதுதான் இந்த அதிகாரத்திலிருந்து நீங்களும் நானும் பார்க்க போறோம். பிசாசுக்கு என்னன்னா, இந்த ஜனத்தை, இந்த குடும்பத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க வேண்டும். அப்போ இதை கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேடனுடைய கண்ணியை போல பிசாசு இன்னைக்கு சுட்டி திரிகிறான். எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி பிசாசானவன் என்ன செய்கிறான்? சுட்டி திரிகிறான். வாசற்படியில படுத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வேலையே ஒரு நல்ல விசுவாசியை கவனிக்கிறது தான். நல்ல விசுவாசியை கவனிக்கிறது. என்ன பாஸ்டர், நல்ல விசுவாசி கெட்ட விசுவாசி? ஆமா, கெட்ட விசுவாசி குறித்து பிசாசுக்கு கவலையே இல்லை. கெட்ட விசுவாசி குறித்து பிசாசுக்கு, நீங்க ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, சபைக்கு வரல, எந்த கருத்தில் உண்மை இல்லைன்னா பிசாசு உங்களுக்கு குறித்து அக்கறையே எடுக்க மாட்டான். உங்களை குறித்து என்ன எடுக்க மாட்டான்? அக்கறை எடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியுது நம்ம ஆளுப்பா, இது நம்ம ஆளு. அவன் ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, அவங்க சபைக்கு போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு 3 முறையோ சபைக்கு போவாங்க. கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க, கம்யூனியன் அசட்டை பண்ணுவாங்க, சபையை அசட்டை பண்ணுவாங்க, காணிக்கை அசட்டை பண்ணுவாங்க, தசமாத்தை அசட்டை பண்ணுவாங்க. இது நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்குவான். இவன் யாரு? நம்மால். அவனுக்கு அதனால அவங்களை குறித்து அவங்களை எந்த விதத்திலும் அவனை தொடக்கூட மாட்டான்.
பிசாசு யாரை தொடக்கூட மாட்டான். நேராக போனால் கூட அவன் ஒதுங்கி போயிடுவான். யாரை பார்த்துங்க? இப்படிப்பட்ட தாறுமாறான விசுவாசி. ஆனால் நல்ல விசுவாசி, உத்தமமான விசுவாசி, நீதிமானான விசுவாசியை எப்போதுமே அவனுடைய பார்வை பட்டுட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வேதாகமம் சரியா சொல்லுது. யோபை குறித்து ஜனங்கள் சொல்றாங்க, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். அவன் நல்லவன், அவன் உத்தமன், அவன் பரிசுத்தன், ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன். அதனாலதான் பிசாசுடைய கண்ணு ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் போய் ஒரு மீட்டிங் நிக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. எல்லாரும் நிற்கும் பொழுது பிசாசும் அங்க நிக்கிறான். தேவதூதர்கள் நிக்கிறாங்க, பிசாசும். சகலத்தையும் அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிசாசு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பிசாசு வந்ததுக்கு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னா யோபுவை அழிக்கணும், யோபுடைய ஆசீர்வாதத்தை அழிக்கணும், நன்மைகளை அழிக்கணும். அப்ப பிசாசு யோபின் மேல் கவனம் வைத்தான், கண் வைத்தான் என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. சரி, இப்ப நீங்க நம்ம பார்க்கிறோம், இங்கே யோபு ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருந்தா, எல்லாவற்றிலும் உயர்ந்திருந்தா, இதை கெடுப்பதற்காக 4 விதமான காரியங்கள் இங்கே செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 4 விதமான காரியங்கள், 4 விதமான வேடனுடைய கன்னிகள் இங்கே செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த கன்னி அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா பொறி அப்படின்றாங்க. எளிய பொடிக்கு பிடிக்கிறதுக்காக வைத்திருக்கிற ஒரு வலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணியை குறித்து வேதாகமத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். இது மனுஷனுடைய கண்ணீர் தூண்டில்னு சொல்றாங்க. இது என்னது? தூண்டில் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் போன்ற பூக்கள் இருக்குமா, இந்த கண் போன்ற பூக்களை ரெண்டையும் இப்படி திருப்பினா அது கண்ணா தெரியுமா. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி அந்த 2 கண்ணையும் ஒன்னா வைத்து மாலையா சூட்டி அந்த மாலையை ஆண்கள் வைப்பாங்களாம். ஆண்கள் வைத்து இருக்கிறாங்க. ஆதி நாட்கள்ல இந்த கன்னி அப்படின்னா இது ஒரு பூக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. இது கண்ணா இருக்குமா, அந்த பூ புழுமுல என்ன இருக்கும்? கண்ணா இருக்குமா. இந்த கண்ணை இப்படி திருப்பி வைக்காம இப்படி அந்த ஒரு இதை இன்னொன்று பார்க்குற மாதிரி வச்சு அதை பூவாய் அதை மாலையா சூடி ஆண்கள் அதை அணிவாங்களாம். அதுதான் அது உண்மையான கன்னி அப்படின்னு அர்த்தம். எதற்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, கண் அப்படின்னா கண் வைக்கிறது. ஒரு நம்ம சொல்றோமே, இவன் கண் வச்சுட்டான், இவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு கண்ணியா இருக்கிறாங்க, இவங்க நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, இவங்க நமக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க, இவங்க தான் நமக்கு எப்போது போராட்டத்தை உண்டாக்குறாங்க, இவனால தான் நம்ம மேலே வர முடியல, இவங்களால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியல, நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகுது இதனால தான், நம்முடைய குடும்பம் கெட்டு போகுது இதனால தான் அப்படின்னு ஒருத்தரை சொல்லி கொண்டு இருக்கிறோமே, அதுதான் கண்ணின்றாங்க. அதுதான் கண்ணி. அதை தான் ஆரம்பத்தில் யூத ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை ஒன்று பார்க்காதபடிக்கு அதை சூடி தன் மாலையா போட்டு அந்த கண்ணியிலிருந்து வெளியே வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இது கண்ணியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, தூண்டில் என்று சொல்லுகிறது, வஞ்சகமான பொறி என்று சொல்லுகிறது, பிராணனுக்கு வைக்கப்பட்ட கண்ணி என்று சொல்லப்படுகிறது. இது வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எதை நாம பார்க்க போகிறோம் என்று சொன்னா, இந்த வேடனுடைய கண்ணி எந்த விதத்தில் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்தது. எடுத்து வாசிங்க 15வது வசனம். அதே யோபு புஸ்தகம் 15வது வசனம். சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள், தான் ஒருவன் மாத்திரம் தப்பி இதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அல்லேலூயா. இங்க சபேயர் என்கிறதான ஒரு ஜாதி ஆட்கள். இந்த சபேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு சபேயர் என்கிறதான ஒரு கூட்டம் எழும்பி வந்ததை இங்க வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கழுதைகளையும் மற்றும் வேலையாட்களையும் அங்கே எடுத்து என்ன செஞ்சாங்க, ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களை அக்கினியினால என்ன செஞ்சாங்க, சுட்டெரித்தார்கள். இவர்களை குறித்து அந்த வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, இவங்க ஒரு நெடிய ஆட்கள், ஹைட்டான ஆட்கள், உயரமான ஆட்கள். இவர்கள் ஒரு வியாபாரிகள். இவர்கள் யார்? இவங்க வியாபாரிகள். இந்த சபையர் என்கிற காங்கே என்கிறதான ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்கள். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில்
வாழ்ந்தவர்கள் கடவுளுக்கு பயப்படாதவர்கள். இவர்கள் யாருங்க? கடவுளுக்கு பயப்படாதவர்கள். சேபா என்கிறதான ஒரு நாட்டில் ஜனங்களை கொள்ளையடிப்பதற்கும் அங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை உறிந்து கொள்வதற்கும் அங்கே கள்ளரும் அங்கே அடிமை வியாபாரிகளுமாய் இருந்தவர்கள் தான் இந்த சபையர். இந்த சபையர் நீங்க ஒரு வசனத்தை அங்கே எழுதி கொள்ளலாம். யோவேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அங்கே அதற்கு ஒப்பனையாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போது நான் சொன்ன காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா தேவனுக்கு பயப்படாதவர்கள். தேவனுக்கு பயப்படாதவர்கள். யோவேல் 3:8 இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே அழகா சொல்லப்படுகிறது, அவர்கள் சேபா நாட்டில் வாழ்ந்தாங்க. அவர்கள் ஒரு அடிமை வியாபாரிகள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு பயப்படாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. கள்ளர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனை மதிக்காம தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்காகவே கூட்டம் கூட்டமாக இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது யார் நமக்கு விரோதமா, யார் நமக்கு கண்ணியா இருப்பார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படாதவர்கள். யாருக்கு? தேவனுக்கு. தேவனுக்கு பயந்தவங்க கொஞ்சமாவது அவங்க பயம் இருக்கும். ஐயோ, இவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவனுடைய மாமனார் அவன் கொஞ்சம் தேவனுக்கு பயந்த மனுஷன் என்பதனால தான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, அவனுக்கு விரோதமா நீ ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதை அந்த ஜனங்களுக்கு முன்பாய், அந்த பஞ்சாயத்தில் அந்த ஜனங்களுக்கு முன்பாய் அவன் சொல்லுகிறான், நேற்று இரவு என் ஆண்டவர், இவருடைய ஆண்டவர், இவனுடைய தகப்பனுடைய ஆண்டவர் என்னிடத்தில் தரிசனமாய் தோன்றி இவனுக்கு நன்மை தவிர தீமை ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லி அனுப்பினார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு தவறு செஞ்சாலும் அதை திருத்திக் கொள்கிற மனப்பக்குவம் இருக்கும். ஆனா இவங்க யாருன்னா தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள், தேவனை மதிக்காதவங்க. தேவனை என்னைக்கும் நமக்கு யார் கண்ணியா இருப்பா, நம்முடைய நட்பு எங்க இருக்கணும், நம்முடைய ஆட்களுடைய சிநேகிதம் எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளோடு மாத்திரம்தான் இருக்கணும். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நம்முடைய கால்கள் கூட போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை மதிக்காத இடங்களிலே நம்முடைய கால்கள் கூட என்ன செய்யக்கூடாதான், படக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறார், நான் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவங்க தேவனுக்கு பயப்படாதவங்க, தேவனுக்கு பயப்படாதுங்க. அவங்க வியாபாரிகள். அவங்களுடைய வேலை நடக்கணும், அவங்களுடைய சம்பாதியம் நடக்கணும், அவங்களுடைய ஆஸ்தி வரணும், மற்றவனை எப்படியாச்சும் அடித்து எடுத்து தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற அநேக வியாபாரிகள் இன்னும் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க ஏதாச்சும் ஒரு கடையில் போய் வேணும்னே சொல்லி பாருங்க, ஐயா இது நல்ல குவாலிட்டியாக கொடுங்கன்னு சொல்லி கேள்வி பாருங்க, அவன் சாதாரண குவாலிட்டி தான் கொடுப்பான். கடைக்காரை வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரி இருக்கு, உண்மையாக அதுதான். நீங்கள் போய் ஒரு ஸ்வீட் வாங்குறீங்கன்னு வைங்க, கடையில் போய் அண்டு போய் ஐயா நல்லதாக கொடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொடுங்கன்னு கேட்டால் சொல்லாமல் இருந்தால் கூட தப்பிச்சிருப்போம். சொல்லிட்டோமா, அவன் இருக்கிற பழசு பட்டெல்லாம் எடுத்து என்ன செஞ்சுருப்பான், பேக் பண்ணிடுவான். அவன் வியாபாரி. அவன் யாரு? வியாபாரி. அவனுக்கு அவனுடைய லாபம் மாத்திரம் தான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய நட்பு எங்கே இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கொள்வோம். யார் நமக்கு வேடன், யார் நமக்கு கண்ணி அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தேவனை மதிக்காதவங்க, அவங்க கொள்ளையடிக்கிறவங்க, கள்ளரு, அடிமை வியாபாரிகளா இருந்தார்கள் இந்த சபையர். அவங்களோடு கூட நமக்கு நட்பு இருக்கும் என்று சொன்னா அவங்க நமக்கு எப்போதுமே கண்ணியா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல நல்லா பேசலாம், அக்கா, அண்ணா, மாமா, மச்சான் எல்லாம் சொல்லலாம். ஆனால் எப்போதுமே அவங்க நமக்கு எப்படியா தான் இருப்பாங்க, கண்ணியாக தான் இருப்பாங்க. அதுதான் இந்த கூட்டம், சபையருடைய கூட்டம். அங்கே யோபுடைய ஆசீர்வாதத்தை அங்கே இழக்க செய்தது ஒரு கூட்டம், சபையருடைய கூட்டம். இந்த சபையர் யாருன்னா தேவனுக்கு பயப்படாதவன். தேவனுக்கு, தேவ மனுஷனுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வியாபாரிகள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் நடக்கணும்னு நினைப்பா. நமக்காக யாரும் பரிந்து பேச மாட்டான், நமக்காக யாரும் பரிந்து பேச மாட்டான். 2வது 16ஆம் வசனத்தை வாசிங்களே. வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவ அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அது உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அல்லேலூயா. இவன் கிருபை பெற்றவன் போல.
இவன் எப்படிப்பட்டவன்? கிருபை பெற்ற அக்கினிக்கே தப்பிச்சு வந்திருக்கானா, ஆண்டுடைய கரவனோடு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் பாருங்க. சபையர் வந்து அவனுக்கா தப்பிச்சுட்டான். ஆனா அக்கினி பட்டி எரிகிறது. அங்கிருக்கிற ஆடுகளையும் அங்கிருக்கிற வேலையாட்களை என்ன செய்தது? சுட்டரித்து போட்டது. அவன் மாத்திரம் தப்பி வந்தான். அவன் மாத்திரம் என்ன செஞ்சான்? தப்பி வந்தான். இங்க அக்கினியை குறிக்கிறது. ரெண்டாவது, நமக்கு எது கண்ணியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, திருடுகிறவன். யாருங்க அவன்? திருடுகிறவன், விரோதமானவங்க. யாருங்க? விரோதமானவங்க. நம்முடைய உரிமையை, நம்முடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறவங்க. நம்முடைய உரிமையை, நம்முடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறவங்க. நீங்க ஒரு காட்டுக்கு வேலைக்கு போறீங்கன்னா, அந்த காட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அது உரிமை. அது அந்த நேரத்தை திருடுனா அது யாராயிரும்? அடிமைத்தனமா மாறி. அதே போல நீங்க ஒரு காட்டுக்கு இல்ல, உங்க காட்டுக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியா கொடுத்துட்டா அது உரிமை. இல்லாட்டி அது சொத்தை அபகரிக்க நினைக்கிற காரியம், அவங்களுடைய உழைப்பை அழிக்கிற காரியம். அல்லேலூயா. நம்ம 8 மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தரணும், அந்த முதலாளி நமக்கு தரணும். உங்களை 8 மணி நேரத்துக்கு வேலைக்கு அழைத்திருக்காங்கன்னா, நீங்க இந்த 8 மணி நேரத்தை அந்த முதலாளிக்கு நீங்க கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இது கண்ணியாய் மாறும். இது வேடனுடைய கண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பாவ மூட்டையாய் வந்துடும். ஒரு பெரிய பாவ மூட்டையா வந்துடும். அக்கினி எப்படி வரும்? கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் அப்படியே பெருசாகும், அப்படியே என்ன செய்யும்? அழிக்க நினைச்சிடும். அல்லேலூயா. இந்த அக்கினி நமக்கு என்னவா இருக்குதா? கண்ணியா இருக்குதா? வேடனுடைய கண்ணியா. பிசாசு அநேக நேரத்துல நம்மை கொண்டே நம்ம கண்ணை குத்துறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் இதோட அர்த்தம். நம்மை கொண்டே நாம உண்மை இல்லை அப்படின்னா, நம்ம தேவனுக்கு உண்மை இல்லை, நம்முடைய முதலாளிக்கு உண்மை இல்லை அப்படின்னா, நம்ம கண்ணை வைத்து நம்ம கண்ணை என்ன செய்யறோம்? கையை வைத்து நம்ம கண்ணை என்ன செய்கிறோம்? குத்திக்கொள்றோம். கொஞ்சமா இருக்கிற பாவங்கள், கொஞ்சமா இருக்கிற காரியங்கள் பெரிதாகி ஒரு பெரிய பாவ மூட்டையா என்ன செய்யும்? வந்துவிடும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய அக்கினியாய் மாறும். இதை நம்ம எவ்வளவாய் அதை தடுக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வேடனுடைய கண்ணிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாம். இது வேலைக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கும் தான். யாருக்கும் தான்? ஆண்டவருக்கும் தான். ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் தானே பரவாயில்ல, அடுத்த நாள் 15 நிமிஷம் தானே பரவாயில்ல, அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம் தானே பரவாயில்ல. இப்படியே நம்ம நேரங்களை நமக்காக எடுத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஒரு நாள் வரும் அந்த நேரமே நமக்கு கிடைக்காம போயிடும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், ஆண்டோட சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஆண்டோடைய கரத்தில் இல்லைன்னா இது ஒரு அக்கினியாய் நம்மை பட்டி பிடிக்கும். இது வேணுடைய கண்ணியாய் என்ன செய்யும்? மாறும். முதல்ல சபையர் வந்தான், அவன் ஓட்டிட்டு போனான். ஆனால் இவனும் எல்லாவற்றையும் அக்கினியிலே சுட்டெரித்து போட்டான். ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு அறிவிக்கும்படி தப்பி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கண்ணி எதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்தது 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 3வது காரியம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கரிக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அல்லேலூயா. அடுத்தது கல்தைய இன்னைக்கு வேறனுடைய கண்ணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறனுடைய கண்ணி யார்? இது கல்தையர்கள். 2 ராஜாக்கள் 25:13 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, இவங்க யாருன்னு சொல்லி தெரியும். 2 ராஜாக்கள் 25:13. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டிகளையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளில் வெண்கலத்தை பாபிலோனுக்கு என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டு
போனார்கள். அல்லேலூயா. அடுத்தது யார் நமக்கு வேடன், யார் நமக்கு கண்ணினா, சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். சபைக்கு விரோதமாய் பேசுகிற, யோசிக்கிற, ஆலோசிக்கிற எல்லாருமே கல்தேயர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சபைக்கு விரோதமா மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். கல்தேயனுடைய குணம் என்ன? சபையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. சபையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒரு பொருளை, சபையில் இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம சரிப்படுத்தலை அப்படின்னு சொன்னா கல்தேயனுக்கு சமமாய் போகிறோம். கல்தேயனுக்கு சமமா போறோம். சபையோட ஆசீர்வாதம், சபைக்கு எது நன்மையோ, சபைக்கு எது தேவையோ அதை செய்கிறலாம். நீங்களும் நானும் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையை கெடுக்க நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்களா? சபைக்கு பேசுவான் விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா பேசுவதை விட்டு சபைக்கு விரோதமா பேசிட்டு இருப்பான். சபையோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒரு நாள் இந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சு போட்டாங்க. சபையில இந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க, ஃப்ரண்ட் கண்ணாடியெல்லாம் உடைச்சு போட்டாங்க. அநேக காரியங்களை செய்யறாங்க. ஆனா இவருடைய குணம் என்ன? கல்தேயர்கள். இவருடைய குணம் என்ன? கல்தேயர்கள். சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய கூட்டம் கல்தேய கூட்டம். இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு விரோதமான ஆலயத்தின் காரியங்களை அழிக்க நினைப்பவர்கள். அழிக்க. இன்னைக்கு நிறைய பேர் சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவான், நிறைய பேர் ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவான், அங்க வேண்டாம் இங்க வேண்டாம், அநேக காரியங்களை செய்வாங்க. இவங்க தான் கல்தேயருடைய குணம். சபையை குறித்து அசட்டை பண்ணுகிறவரும் கல்தேயர்கள் என்று சொல்லப்படுகிறது. சபை குறித்து அசட்டை பண்ணுகிறவர்களும் யாருடைய கூட்டமா? கல்தேயருடைய கூட்டம். எரேமியா புஸ்தகம் 32:29 எடுத்து வாசிங்களேன். இந்த நகரத்துக்கு விரோதமாய் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி பாகாலுக்கு தூபம் காட்டி வார்த்தார்களோ அந்த வீடுகளை என்ன செய்வாங்களா? சுட்டெரிப்பார்கள். போதும். இந்த கல்தேயருடைய குணம் என்னன்னா, அழிக்க நினைப்பவர்கள், அழிக்க நினைப்பவர்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அழிக்க நினைப்பவர்கள், ஆசீர்வாதங்களை அழித்து நினைப்பவர்கள். பாருங்க, அவன் ஓட்டிட்டு போயிட்டான். இவன் என்ன செய்யறான்னா 3 கூட்டமா வரான். எப்படி கூட்டமா வரான்? 3 இடத்துல இருந்து வரான். 3 இடத்துல இருந்து பவுஞ்சாய் ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா. அழிக்கவும் நினைக்கிறார், தன் பக்கம் எடுத்துக்கொள்ள போகவும் நினைக்கிற இந்த கல்தேயர் கூட்டம். நம்ம சபையில எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாதுங்க, நாசம் பண்ணக்கூடாது. சபையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமான காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்ல கூடாது. நிறைய பேர் பார்க்கிறோம் இன்னைக்கு, நிறைய காரியங்களை சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களை பார்க்கிறோம். இவர்கள் வேடனுடைய கண்ணி. இவர்கள் யாரு? ஆனா நம்ம அவங்களோட தான் அதிக நேரம் செலவழிக்கிறோம். நம்ம நேரமெல்லாம் யாரோட தான் இருக்கிறோம்? கல்தேயன் கூட தான் இருக்கிறோம். சபையை அவன் நினைக்குவான், சபையை அழிக்க நினைப்பான். நம்மளை சபைக்கு போக விட மாட்டான், நம்மளை ஒரு கூட்டத்துக்கு போக விட மாட்டான். இன்னைக்கு நமக்கு விரோதமா எழும்ப, நம்ம கூடிய இருந்து நம்ம வீட்டாரே நமக்கு சத்துரு போல இருப்பாங்க. ஆனா நாம அவங்களோட தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இவங்கெல்லாம் நமக்கு வேடனுடைய கண்ணி, இவங்க நமக்கு வேடனுடைய கண்ணி. அல்லேலூயா. நான் ஒரு டிரைவரை வச்சிருந்தேன். எப்போதும் எங்க எல்லா யூஸுக்கும் அவனை தான் கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவனுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதில் ஒட்டி வரவே வராது, நம்மளோட கூட வரவே மாட்டான். நானும் பல நாட்கள் அவனை பார்த்துட்டே இருந்தேன். இந்த ஆளை வேண்டாம்னு சொல்லி எடுத்துட்டு வண்டியிலேருந்து, டிரைவரே நமக்கு வேண்டாம். அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் அவனுக்கு வேற வேலை வச்சிருவான். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முக்கியம். வரும்போதே சொல்லுவான், ஐயா நான் 2 மணிக்கு போகணும், நான் 3 மணிக்கு போகணும். 1 மாசம் பார்த்தேன், அடுத்த மாசம் கூப்பிட்டே சொல்லிட்டு நீ வர வேண்டாம், எனக்கு தேவை என்னுடைய நாட்கள், என்னுடைய ஆராதனை நாட்கள் தான்.
அந்த அன்னைக்கு தான் யாரோ ஒருத்தரை விசிட் பண்ண போவோம், இல்லை வேறு யாரையாச்சும் ஒருத்தரை பார்க்க போவோம். அந்த அன்னைக்கு நீ என் காலையில் வரும்போதே எனக்கு ஐயா நான் சாயங்காலம் அன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் போகணும், அவன் டைம் டேபிள் போட்டே வருவான். நமக்கு ஒரு நேரம் ஒரு காரியத்துக்கு கூடும்போது தான் அவன் சொல்லுவான், ஐயா எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, மொத்தமாக எடுத்துடு, வேண்டாப்பா. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எடுத்து 2-3 ஆண்டுகள் இன்னைக்கும் வண்டி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு கூடயே இருப்பா, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற கல்தையரோடு கூட நம்முடைய நட்பு வைக்க கூடாது. அவன் வேறனுடைய கண்ணியாய் மாறுவான், வேறனுடைய கண்ணியா மாறுவான். அல்லேலூயா. என்னதான் 1000 காரியங்களை நீங்க செய்யுங்க, அவனுடைய வேலையை அவன் காட்டிட்டு தான் இருப்பான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம ஒரு சில நாட்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். கர்த்தர் சொல்கிறார், கல்தையனோடு நமக்கு என்ன வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம். அல்லேலூயா. அவங்க அழிக்க நினைச்சு கொண்டே இருப்பா. அந்த வேலையை கர்த்தருக்கு விரோதமான ஆலயத்தில் வந்து ஆலயத்துக்கு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிற காரியங்களாவே இருக்கும். நிறைய பேர் பாருங்க, சுயத்தை பேசிட்டே இருப்போம். அது அப்படி, இது அப்படி, அது அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். உங்கள் ஜபத்தில் கூட நிறைய எனக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது. அன்னைக்கு எல்லா வாசல் வரைக்கும் நின்னோம், இன்னைக்கு எங்கே போனாங்க, அதை பேசக்கூடாது, அது ஜபம் இல்லாது. இன்னைக்கு திரும்ப அப்படி கொண்டு வாங்க. இது கல்தேருமா தான் நம்ம பெருமையை பாராட்டிகிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம். வெளியெல்லாம் போய் நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம், நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். ஏன் இருந்தாங்க, ஏன் போனாங்க? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, வந்தாங்க போனாங்க. இன்னைக்கு இந்த சபை நடக்குது, இன்னைக்கு இந்த சபைக்கு ஆட்கள் வரணும், அதுதான் நம்முடைய எண்ணம். நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நிறைய பேரோட வார்த்தை அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆண்டவரே, வெளியெல்லாம் நின்னாங்க ஆண்டவரே, இன்னைக்கு காணமே ஆண்டவரே. நம்ம ஜெபம் எப்படி போகுது பாருங்க. அன்னைக்கு அடிமையாக இருந்தாங்க, வந்தாங்க, இன்னைக்கு உண்மையாக இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, சந்தோஷப்படணும். அன்னைக்கு வேலைக்காக, ரோலுக்காக, காசுக்காக, சாயங்காலம் இதுக்காக வந்து நின்ன ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கும் தெரியும். வந்தவங்க இன்னைக்கு உண்மையா இருக்கிற ஆட்கள் சந்தோஷப்படணும். நம்ம அந்த ஜபத்தை நீ மாத்துங்க. உங்க ஜபத்துல இந்த கல்தையனுடைய ஜபம் நம்ம சபையில் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும். வெளியெல்லாம் போய் சொல்றது 2 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. கர்த்தர் இந்த சபையில் உங்களை வச்சிருக்கிறாரே, என்னையும் இங்க வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம பாரம்பரியத்தை பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வோம். ஆலயத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேச வேணான்னு கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு விரோதமா ஒரு வார்த்தை 2 பேர் 3 பேர் நின்னா சபையை குறிச்சதை இன்னைக்கு தூண்டுறதுக்கு ஆள் இருக்கு. என்ன நினைச்சுங்க சபையில? அதுக்குன்னே ஒரு சிலர் ஓடி வராங்க, பெரிய ஆட்கள், அறிவில்லாத ஆட்கள் வராங்க, கேட்குறாங்க என்ன நடந்தது உங்கள் சபையில், என்ன பாஸ்டர் நேரத்தில் வந்துட்டாரு, என்ன இன்னைக்கு 9 மணிக்கே போகிறீங்க, இதை சொல்லி உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆட்கள். எங்கள் சபையில் இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. நைட்டு நம்ம ஒரு நைட் ப்ரேயர் முடிச்சு போனால் கூட கேட்குறாங்க, என்ன ஜெபம் வச்சிங்க நைட்டு, எங்கே இருந்தீங்க, எங்கே தங்குனீங்க. இன்னைக்கு என்ன, நம்ம சபையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் அப்படியே வெளியே போய் கொண்டு இருக்கிறது. நல்லது போனால் பரவாயில்ல, அல்லேலூயா. இருக்கிற குறைகளை போய் நம்ம வெளியே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதுதான் கல்தையனுடைய கூட்டம், இதுதான் கல்தையருடைய கூட்டம். இவன் நமக்கு வேடனுடைய கண்ணிக்கு, நம்ம வேடனுடைய கண்ணியா நமக்கு எப்போதும் இருப்பாங்க. சபையிலாகட்டும் வெளியாகட்டும் எப்போதுமே இவங்க. நான் ஒரு நாள் வராரு ஒருத்தர், ஐயா நான் இங்கே உட்காந்து நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எந்திரிச்சு வர முடியாத சூழ்நிலை, நான் அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொடையை கொண்டு வந்துட்டு வெளியே வந்து வாங்கிக்கோங்க ஐயான்றார். உள்ளே வந்து வச்சுட்டு போங்க ஐயான்னு. நான் உள்ளே வந்து வச்சுட்டு போங்க, நான் எந்திரிச்சு அங்கே வர முடியாது. சபைக்குள்ளே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் சபையில் நடக்கிற காரியங்களை அவங்களுக்கு ஒன்றும் விடாமல் என்ன செய்யணும், சொல்லணும். நான் எழுந்து வந்தேன்னா எனக்கு அடுத்தது உட்கார்றதுக்கு முடியாது, அந்த அளவுக்கு என்னுடைய காரியங்களை வச்சு அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இவருக்கு வந்து கொடையை கொண்டு வந்து உள்ளே கொடுக்க முடியல. நான் கொஞ்சம் சத்தமாகவே சொன்னேன், உள்ளே கொண்டு வந்து வச்சா வைக்கல, எடுத்துகிட்டு போங்க ஐயான்ட்டேன். பாஸ்டமா மேலேருந்து கொடுத்துட்ருக்காங்க கொடையை, உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டு. ஆனால் சபைக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் மற்ற காரியங்களுக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு வயதான அம்மா வந்துச்சு, ஒரு நாள் ஒரு 500 ரூபா கொடுங்க ஐயா. இது ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணுன்னு தான். அன்றைக்கி கேஸ் வாங்கினேன் அந்த அம்மாவுக்கு, ஒரு 500 ரூபா கேட்க வருது, ஆனால் வெளியே நின்றுட்டுருக்கு. நான் சொன்னேன் உள்ளே வாங்க, சபைக்குள்ளே வாங்க. சபைக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் பாஸ்டருடைய காசு மாத்திரம் என்ன செய்யணும், வேணும்.
உள்ள வந்து இந்த இடத்துல வந்து 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். ஏன் இதை சொல்றோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள வர முடியாது. ஆனா சபையுடைய காரியங்கள் அத்தனை என்ன செய்யணுமா? தெரிஞ்சுக்கணும். இந்த கல்தேய கூட்டத்தோட நமக்கு ஒட்டும் வேண்ட வரவும் வேண்டாம். 4வது ஒரு காரியம், 19 வசனத்தை வாசிங்க. வனாந்தர வழியாய் வந்த பெருங்காற்று. போதும்பா. அடுத்தது அங்கே பார்க்கிறோம், வனாந்தர வழியாய் வந்த பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். நான் அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் பெருங்காற்று அடிக்குது. 4வது என்னதுங்க? நமக்கு வேணும் கண்ணி பெருங்காற்று. அது என்னதுங்க? பெருங்காற்று. அது எப்படிப்பட்ட காற்றா? கர்த்தர் இல்லாத காற்றுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் இல்லாத காற்று, கர்த்தர் இல்லாத ஜெபம், கர்த்தர் இல்லாத பாட்டு, கர்த்தர் இல்லாத ஆராதனை, கர்த்தர் இல்லாத காணிக்க, கர்த்தர் இல்லாத காரியங்களை இங்கே அது எதுக்கு சொல்லுது? பெருங்காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. பெருங்காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே அந்த 1 ராஜாக்கள் 19:11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு காற்று அடித்தது, அதில் கர்த்தர் இல்லை. அதில் என்ன இல்லை? கர்த்தர் இல்லை. அது பெருங்காற்று. ஏசாயா 40:24 பாருங்க, அது துரும்பை போல அரித்து கொண்டு போகும். அந்த காத்து எப்படிப்பட்ட காத்தாமா? துரும்பை போல அடித்து கொண்டு போயிடும். எல்லா துரும்பையும் அடித்து கொண்டு போயிடும். அப்போ 27:20 வாசிக்கிறோம், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை சூழ்நிலை இல்லாத அளவுக்கு அந்த காற்று அடிக்குமா? அது என்னது? அவிவிசுவாசம். அது என்னது? அவிவிசுவாசம். நீங்க போய் ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு அவிவிசுவாசமா ஒருத்தர் காரியத்தை சொல்லுவாங்க, அது நடக்காதுங்க. அது என்ன செய்யாது? நடக்காது. அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படிங்க நடக்கும்? நம்மளையே அவிவிசுவாசத்தில் கொண்டு போகிற ஒரு பெருங்காற்று இருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம நண்பரோடு நீங்க பேசி பாருங்க, பசங்களோடு பேசி பாருங்க, பசங்களே ஒத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு பசங்களே என்ன செய்யறதில்ல. அது எப்படிப்பா வரும்? அது எப்படிமா வரும்? இன்னைக்கு நிறைய காரியங்களை அவிவிசுவாசமான சூழ்நிலை தான் இங்கே வந்த வனாந்தரத்தில் வந்த பெருங்காற்று. அல்லேலூயா. 1 சபேயர் வந்தான், 2வது அக்கினி வந்துச்சு, 3வது கல்தையன் வந்தான், 4வது ஒரு பெருங்காற்று அடிக்குது. நம்ம வீட்டில் அடிக்குது. சபையை குறித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, மற்ற காரியங்களை குறித்து பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அவிவிசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு உடனே ஆள் இருக்கும். ஒரு காரியத்தை சொன்ன உடனே அது நடக்காது பாஸ்டர், அவங்க வரமாட்டாங்க பாஸ்டர், இந்த வீட்டுக்கு போகக்கூடாது பாஸ்டர், இந்த காரியம் செய்யக்கூடாது பாஸ்டர், சொல்றோமா இல்லைங்களா? நம்ம அவிவிசுவாசம் நமக்குள்ள இருக்கு. ஜெபம் நான் சொன்னேன், இந்த செவ்வாய் புதன்கிழமையில சலக்கல்லையும் அன்னேரி முக்கிலையும் ஜெபம் நடத்தலாம், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே வாரத்தோட உற்சாகம் அத்தனையும் போயிடுச்சு. உற்சாகம் அத்தனையும் போயிடுச்சு. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. இதுதான் பிசாசு கொண்டு வருகிற என்னதுங்க? வேதனுடைய கண்ணி. நம்ம ஜெபிச்சுட்டா அப்படின்னா அங்க அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு அற்புதம் நடக்கும். போன வாரத்தில் வந்து சலக்கல்ல இருந்து ஒரு வீட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து சபையில் வந்து படுத்து தூங்கி காலில் இருந்துச்சு தான் போனோம். 1ஆம் தேதி நான் திட்டம் வைத்திருக்கிற அதை சரியாக செய்வேன். நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாலும் நான் வருவேன், ஜெபிப்பேன், நான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வராதே அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லை. அல்லேலூயா சொல்ல என்ன இல்லை? ஆள் இல்லை நம்மகிட்ட. ஆனால் மற்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. இங்கே 4வது காரியம், வனாந்தர வழியாய் வந்த பெருங்காற்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிவிசுவாசம் நமக்கே வேனுடைய கண்ணியாய் மாறிடும். வேனுடைய ஒரு மனுஷனை குறித்து எனக்கு தெரியும். உப்புலேருந்து, சர்க்கரையிலேருந்து, கடுகுலேருந்து, வெந்தயத்திலேருந்து காணிக்க கொண்டு தருவார் எனக்கு. யாருக்கு? எனக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் வாரம் காணிக்க வரும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? அவருடைய மரணம் ரொம்ப கொடுமையாக மாறிச்சு. கொடுமையாக மாறிச்சு. அல்லேலூயா. அவருடைய அடக்கத்தை கூட வேறொருத்தர் தான் வந்து அடக்கம் பண்ணணும்னு பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. பிளான் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரியாக 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்தேன். 3 மணி வரைக்கும் அடக்கம் பண்ணுறாள் வரவே இல்லை. அடக்கம் பண்ணுறாள் வரவே இல்லை. அதுக்கு மேலே எனக்கும் பொறுமை இல்லை.
3 மணிக்கு நானே அடக்கம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். வந்து இந்த 3 வழியில் வரும். அப்போ தான் அடக்கம் பண்ணுறாள் அங்கே வரார். அடக்கம் பண்ணுற ஊழியர் அங்கே வரார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு சில காரியங்களை அந்த வைராக்கியம் காரியங்கள் இருந்தாலும் அவிவிசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், அவிவிசுவாசமான ஒரு பெருங்காற்று வந்து பிள்ளைகளை அடித்து கொண்டு போனது. ரொம்ப முக்கியம் தானே. எதை அடிச்சுட்டு போச்சுங்க? சபையர் வந்தால் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனான், கழுதை ஓட்டிட்டு போனான். அக்கினி வந்துச்சு, ஆடுகளை ஓட்டிட்டு போனான். இங்கே கல்தையர் வந்தால் ஒட்டங்களை ஓட்டிட்டு போனான். ஆனால் முதல்ல சபையர் வந்து எருதுகளையும் ஆட்களையும் அழிச்சு போட்டான். ரெண்டாவது அக்கினி வந்து என்ன செஞ்சது? ஆடுகளையும் வேலையாட்களையும் அழிச்சு போட்டுச்சு. கல்தையை வந்தா ஒட்டங்களை ஓட்டிட்டு போனா ஆட்களை அழிச்சு போட்டான். இந்த பெருங்காற்று வந்து 10 பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சு. நமக்கு எது ஆசீர்வாதங்க? பிள்ளைகள் தானே. ஆசீர்வாதத்தை வச்சுட்டு இருந்தா பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளை கூட இந்த பெருங்காற்று கொண்டு போட்டதான். அவிவிசுவாசம் முக்கியமான இடத்துல என்ன செய்யுது? கை வைக்குது. உணர்ந்திருக்கீங்களா? புரியுதா நான் சொல்றது? இந்த அவிவிசுவாசம், இந்த வனாந்தர் வழியாய் வந்த பெருங்காற்று நம்முடைய முக்கியமான காரியங்களை இழந்து போக வைத்தது அவனுடைய வாழ்க்கையில. 10 பிள்ளைகள் அங்க என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிசாசுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட நாள் நிறைய காரியங்களை சொல்லலாம், நேரங்கள் இல்லாத நமக்கு முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட விதங்களிலே நிலைகளிலே வேடர்கள் வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலையை கெடுத்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இருந்து வேனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் சபையர் வந்தாலும் சரி, அக்கினி வந்தாலும் சரி, கல்தையம் வந்தாலும் சரி, பெருங்காற்று வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்க. எடுத்து வாசிங்க சங்கீதம் 124:7. கேனனுடைய கண்ணிக்கு தப்புவித்த குருவிகளைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்து நாம் என்ன செய்தோம்? தப்பினோம். அல்லேலூயா. அங்கே அழகா சொல்லுது. அங்கே அந்த 24:7 தான் வாசிங்க. வேனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. எப்படியா? ஒரு வேட கண்ணியை வச்சு குருவியை பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி அந்த குருவி தப்பிக்கிறதோ அது போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நாம் என்ன செய்தோம்? தப்பினோம். கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த 1-2 வசனங்களை வாசிங்களே. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் போதும். கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடந்திருக்குங்க? இப்ப கர்த்தர் நம்மோடு இருந்திருக்கிறார். யார் இருந்தா? உங்களோடு என்னோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. அவர் சொல்றாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் என்ன செய்தோம்? தப்பினோம். அப்படியே முழங்காலை முடக்குவோமா? எத்தனை சபையர் வந்தாலும், எத்தனை அக்கினி நமக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை கல்தையர்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை பெருங்காற்று நமக்கு விரோதமாய் இந்த மாதத்தில் அடித்தாலும், நம்மை கர்த்தர் தப்புவிக்க நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு குருவி எப்படி வேனுடைய கண்ணிக்கு தப்பினது போல நம்மையும் கர்த்தர் தப்புவித்து வழி நடத்துவா. ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்துவா. ஆனா இந்த வேனுடைய கண்ணியில போய் சிக்கிறாம நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சபையர் போன்ற ஆட்களோடு, அக்கினி போன்ற ஆட்களோடு, கல்தையர் போன்ற ஆட்களோடு, இந்த பெருங்காற்று போல ஆட்களோடு நம்முடைய சகவாசத்தை முறித்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவா. நிச்சயமா நம்முடைய ஆத்மாவை தப்புவிப்பார், நம்முடைய குடும்பத்தை தப்புவிப்பார், நம்முடைய சபையை தப்புவிப்பார், நம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பார், நமக்கு உண்டான ஆசைகளை தப்புவிப்பார், நம்முடைய அந்தஸ்தை தப்புவிப்பார், நம்முடைய குணங்களை தப்புவிப்பார், நம்முடைய கொள்கைகளை தப்புவிப்பார். நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்கு கேட்ட கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 4 விதமான கண்ணி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் எடுத்து போட்டுருவோம். நம்முடைய நட்பு அவர்களோடு இருந்தால் எடுத்துருவோம்.
நமக்குள்ள அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் எடுத்து போடுவோம். நம்முடைய நண்பர்களோடு கூட அப்படிப்பட்ட கொள்கையில் இருந்தால் எடுத்துருவோம். தேவனோடு மாத்திரம். சங்கீதம் 124 1-2 சொல்லுது, கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அதனால்தான் சொல்றார், அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பா, என்னை தப்பு வைப்பா, நம்மை தப்பு வைப்பா. நிச்சயமா கர்த்தர் கைவிடவே மாட்டா. நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. ஆண்டவர் நம்மை உயிரோடு அவர்கள் விழுங்கியிருப்பார்கள். 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இல்லாவிட்டா அவங்க உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். இந்த மாதம் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவா. கர்த்தர் நம்மை நடத்துவா. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதாக. அவர்களையும் சபைக்குள்ள கொண்டு வர கரங்களை வைத்து ஆண்டவரே, உங்களாது எங்கள் சபையில் இன்றைக்கு இந்த திருவிருந்தில் பங்கு பெறாத பிள்ளைகளை உங்கள் கரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர், அடுத்த மாதத்தில் கலந்து கொள்ள கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. பந்தியில் பங்கு பெற வைத்ததுக்காய் நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வைத்த கிருபைக்காய் நன்றி. இன்னும் எங்களை ஆசீர்வதியும். நீர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த திருவிருந்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்குற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் இது பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கட்டும். எல்லாருடைய வாழ்க்கையில் இது செயல்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் எந்த விதத்தில் அந்த வேடனுடைய கண்ணியில் தப்பி ஆண்டவர் அதில் போய் நுழைந்து எங்களை கத்தாவே அதை கத்தாவே வேதனைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். எங்களுக்கு உண்டாக இருக்கிற இந்த எல்லா வேடனுடைய கண்ணியும் நீர் உடைத்து போட்டு நொறுக்கி போட்டு உங்கள் ரத்தத்தில் ஆண்டவருடைய அக்கினிக்குள்ளே எரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறை இல்லாமல் நிறைவானது, மேலானது, நன்மையானதாக அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.